வணக்கம். கொடுப்பது அப்படின்னா என்னன்னு இன்னிக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். பொதுவா நாம நினைக்கிறத விட இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. சமரசம் இதழ்ல இருந்து கிடைச்ச சில சுவாரஸ்யமான பார்வைகளை வச்சு இல்ல நாம அலசலாம். சரி, நாம இந்த முழு விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் நீங்க கொடுத்ததுலயே ரொம்ப மதிப்புமிக்கதுன்னு எதை நினைக்கிறீங்க? பொதுவா கொடுக்கறது இல்ல தானம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது பணம்தான் இல்லையா? ஆனா நாம பார்க்க போற இந்த பார்வை அதையும் தாண்டி ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுது. இந்த சிந்தனையோட ஆணிவேர் சதக்கா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய கோட்பாட்டுல இருக்கு. இது தர்மம்ங்கிற விஷயத்தையே ரொம்ப அழகா பரந்த மனசோட பாக்குது. அதாவது பணம் மட்டும் தானம் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற எந்த ஒரு சின்ன விஷயத்த மத்தவங்க நன்மைக்காக கொடுத்தாலும் அது தர்மம்தான். இப்ப பாருங்க, இது எவ்வளவு எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த விஷயங்களை சொல்லுதுன்னு. ஒரு சின்ன புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, வழி தெரியாம நிக்கிறவங்களுக்கு வழிகாட்டுறது, ஏன் ரோட்ல கிடக்கிற ஒரு முள்ளை எடுத்து போடுறது கூட ஒரு விதமான கொடைதானே இது சொல்லுது. நம்ம கிட்ட இருக்கிற எதை வேணாலும் கொடுக்கலாம். குடுக்கறதுலயே மிக உயர்ந்தது எது? ஒருத்தரோட உயிரையே கொடுக்கறது தான். கொரோனா பெருந்தொற்று நேரத்துல தங்களோட உயிரையும் பொருட்படுத்தாம கடைசி நிமிஷம் வரைக்கும் நோயாளிகளுக்கு சேவை செஞ்ச மருத்துவர்கள் இதுக்கு ஒரு பெரிய உதாரணம். சரி, ஒரு விஷயத்துக்கு கொடுக்கறதுனா அது நிகழ்காலத்துல மட்டும் நடக்கறதில்ல. சில சமயம் மறக்கப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு நம்மளோட கவனத்தை கொடுக்கறது கூட ஒரு முக்கியமான கொடைதான். அது எப்படின்னு பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல்ல முதல் இந்திய சுதந்திர போர்னா 1857 சிப்பாய் கழகம் தான் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா அதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே 1806ல வேலூர்ல ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு. அதுதான் உண்மையான தொடக்கம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அப்போ அந்த புரட்சியோட வீரியம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. வேலூர் தெருக்கள்ல முஸ்லிம் ஃபக்கீர்கள், அதாவது துறவிகள், ஆங்கிலேய ஆட்சியே உன் அந்திம காலம் நெருங்கிவிட்டது அப்படின்னு முழக்கமிட்டிருக்காங்க. அவங்க தான் இந்த எதிர்ப்புக்கு ஒரு பெரிய தூண்டுகோலா இருந்திருக்காங்க. அப்போ இங்க நாம என்ன புரிஞ்சுக்கணும்? 1857 மட்டும் பேசிட்டு 1806 நாம மறந்துட்டா அந்த புரட்சியில தியாகம் செஞ்சவங்கள நாம இருட்டுல தள்ளுற மாதிரி. சோ அந்த வரலாற்றை நாம நினைவு கூர்றது அவங்களோட தியாகத்துக்கு நாம கொடுக்கிற ஒரு அங்கீகாரம். சரி, வரலாறுல இருந்து இப்போ சமகாலத்துக்கு வருவோம். ஒருத்தரோட நேர்மையான வாழ்க்கை அதுவே அவர் சமூகத்துக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கொடை. அப்படி ஒருத்தரோட கதையத்தான் இப்ப பார்க்க போறோம். இவர் பெயர் பேராசிரியர் KAM காதர் மொஹிதீன். ஒரு மூத்த அரசியல் தலைவர். இவரோட மிகப்பெரிய சொத்து எதுன்னு கேட்டா அது அவரோட எளிமையும் நேர்மையும் தான். அவர் ஒரு தேர்தல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றியை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகுது அந்த வழக்கு. இதுக்கு பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு வாதாடணும். செலவு பல லட்சங்களை தாண்டும். ஆனா அவர்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல. அவரோட வக்கீல் ஜீவகிரிதரன் அந்த சம்பவத்தை விவரிக்கிறார். லட்சக்கணக்கில் ஃபீஸ் வரும்னு அவர் எதிர்பார்த்திருக்காரு. ஆனா பேராசிரியர் வெறும் 10,000 ரூபாய்க்கு ஒரு செக் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த செக்கை கொடுத்துட்டு பேராசிரியர் சொன்னதுதான் இன்னும் ஆச்சரியம். சார், இன்னைக்கு 28ஆம் தேதி அக்கவுண்ட்ல பணம் இல்ல, 1ஆம் தேதி எனக்கு பென்ஷன் வரும், அதுக்கப்புறம் இந்த செக்கை பேங்க்ல போடுங்கன்னு சொல்லியிருக்கார். இத கேட்டதும் அந்த வக்கீல்களுக்கு அதிர்ச்சி. ஒரு அரசியல் தலைவர் இவ்வளவு நேர்மையா இருக்காரேன்னு நெகிழ்ந்து போயிட்டாங்க. இப்படிப்பட்ட தலைவரை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமைன்னு சொல்லி அந்த கேஸை இலவசமாவே செஞ்சிருக்காங்க. பாருங்க, அவரோட நேர்மை அப்படி ஒரு மரியாதையா அவருக்கு வாங்கி கொடுத்திருக்கு. ஒரு தனிநபரோட நேர்மை மட்டும் இல்ல, சில சமயம் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு உண்மையை கொடுக்கறது கூட ஒரு பெரிய போராட்டம்தான். அதாவது உண்மையை எடுத்துச் சொல்றது. இங்க சமரசம் இதழ் ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டிக்காட்டுது. NCERT பள்ளி புத்தகங்கள்ல செய்யப்படுற திருத்தங்கள் இந்திய வரலாற்றையே மாற்றி எழுதுற ஒரு முயற்சிதான்னு அது சொல்லுது. அதாவது முகலாய மன்னர்கள், டெல்லி சுல்தான்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள், அவங்களோட பங்களிப்புகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அவங்கள வெறும் கொடூரமானவங்களாகவும் கோவில்களை இடிச்சவங்களாகவும் மட்டுமே காட்டுறாங்கன்னு இந்த கட்டுரை குறிப்பிடுது. இது ஏதோ பாடத்திட்டத்தை மாத்திர விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு வரலாற்று மோசடி, அறிவுசார் படுகொலைன்னு கட்டுரையாளர் சொல்றார். இளம் மனசுல வெறுப்ப விதைக்கிற முயற்சி இதுன்னு அவர் கடுமையா விமர்சிக்கிறார். சோ மாணவர்களுக்கு நாம கொடுக்க வேண்டியது உண்மையான வரலாறு, திரிக்கப்பட்ட கதை இல்ல. இதுவரைக்கும் நம்ம கொடுக்கறதுல எவ்ளோ வகை இருக்குன்னு பார்த்தோம். ஒரு புன்னகை, வரலாற்றுக்கு மரியாதை, நீர்மையான வாழ்க்கை, உண்மைய பேசுறதுன்னு பல விஷயங்கள். ஆனா கடைசியா இந்த இதழ் நம்ம மனச உழுக்குற ஒரு விஷயத்தோட முடியுது. மனிதம் கதரும் போது நாம் என்னத்த கொடுக்க போறோம்? காசாவில இருக்கிற சின்னஞ்சிறு குழந்தைகள் கேட்கிற சில கேள்விகளை இந்த இதழ் பட்டியலிடுது. அதுல முதல் கேள்வி,
என் கால்கள் மீண்டும் வளருமா? அடுத்தது, எப்போது போர் முடியும்? இத கேளுங்க. நான் இறந்த பிறகு உங்கள் குரல் எனக்கு கேட்குமா? இந்த கேள்விகளுக்கு நாம பணத்தையோ பொருளையோ பதிலா கொடுக்க முடியாது. இது நம்ம ஆன்மா கிட்ட இருந்து ஒரு பதில கேக்குது. இந்த கேள்விகளோட இந்த அலசல நாம முடிக்கிறோம். ஒருவேளை இதுக்கு பதில் சொல்றதுதான் நாம கொடுக்க வேண்டிய உண்மையான கொடையா இருக்குமோ? இதுக்கு யாரிடம் பதில் இருக்கு? நம்ம கிட்டயா?